லாபத்துக்கு குரு வரும் காலம் கன்னிராசிக்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றத்தை தரும். சார், கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு கை நிறைய நான் வச்சு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க ஸ்டேட்டஸ் வளருமா. முக்கியமாக கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை உச்ச குரு பார்க்குறாரு. சகோதர வழி உறவுகளால் இவங்களுக்கு நல்லது நடக்கும். திடீர் அறிமுகமாகக்கூடிய நபர்கள் அல்லது 3வது நபர்களால் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். 10வது இடத்துல குரு வந்ததுலேருந்து லாஸ்ட் ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலையில் நிறைய பிரச்சனை. பட் அந்த கவலைகள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தீரப்போகிறது. குறிப்பாக ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்க. நான் கடன் வாங்கினதெல்லாம் அடைச்சிட்டு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியில் குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க காத்துட்ருக்கார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ல் இருந்த குரு இப்போ 11ஆவது இடத்துக்கு வரார். 10ல் குரு இருக்கும் பொழுதுலாம் நிறைய பேர் வேலையை இழந்திருப்பாங்க. பண விஷயங்களில் நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க. நிறைய கடன் வாங்கி செலவு பண்ண கன்னிராசிக்காரர்கள் பல பேரை நான் பார்த்தேன். தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டம் அடைஞ்சிட்டேன் சார், அல்லது பண்ணுற பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைக்கல, அல்லது கௌரவத்துக்கு நான் வேலை பண்ணேன், தொழில் பண்ணேன் அப்படின்றது ஒரு சாரார் புலம்பிகிட்டு இருந்திருப்பாங்க. கண்டகத்து சனி ஒன்று நடக்குது. 6ல் ராகு இருக்கிறதுனால கண்டக சனி 7வது இடத்துல இருந்துச்சுன்னா உறவுகளுக்குள்ள பாதிப்பு. நிறைய பேர் காதல் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் நிறைய கன்னிராசிக்கு இந்த பீரியடில் வந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய புரிதல் இல்லாத சண்டை போட்டவங்களும் இந்த கன்னிராசியில் இருந்தாங்க கடந்த காலகட்டங்களில். அப்போ அந்த கன்னிராசிக்கு உண்மையை சொல்லணும்னா ஒரு பாசிட்டிவ் க்ரௌத், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி வருது. அதுக்கு முக்கிய காரணம் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு வரார். லாபத்துக்கு குரு வரும் காலம் கன்னிராசிக்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றத்தை தரும். சார், கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு கை நிறைய நான் வச்சு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க ஸ்டேட்டஸ் வளருமா. ஒரு சின்னதாக ஸ்கூட்ரு வாங்க தான் போனேன், கார் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கலான்னு போனால் ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் சிறியதாக இவர்கள் வைத்து கொண்டு சென்றிருந்தாலும் அவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக பெரிய லெவலில் இப்போ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. முக்கியமாக கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை உச்ச குரு பார்க்குறார். 3 குரு பார்க்கும்போது சகோதர வழி உறவுகளால் இவங்களுக்கு நல்லது நடக்கும். இரத்த சம்பந்தமான உறவுகளால் பெரிய ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களால் பெரிய ஒரு நல்ல நல்ல நியூஸஸ்லாம் வரும். திடீர் அறிமுகமாகக்கூடிய நபர்கள் அல்லது 3வது நபர்களால் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். தட் மீன் வெளியூர்லேருந்து வரவங்க, வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க, வெளிநாட்டு தொடர்பு இவர்களுக்கு ஏற்பட்டு அதால் ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். அதே மாதிரி முக்கியமாக 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு உச்சம் அடைஞ்சு. பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு கன்னிராசிக்கு உண்டு. கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். காதலர்களுக்கு கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்றா சேருவாங்க. விவாகரத்து வரைக்கும் பிரச்சனை இருக்கிறவங்களா கூட 7ஆம் இடத்தை உச்ச குரு பார்க்கறதுனால திரும்ப சேர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. சார், நம்பினவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்க, இனிமேல் எனக்கு வாழ்க்கையே வேணான்னு விரக்தியாக இருக்கிறவங்க, எனக்கு காதலும் வேணாம் கல்யாணமும் வேணாம் அப்படின்னு சொல்கிற கன்னிராசி கூட இனிமேல் தனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை உருவாகும். இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுங்க, குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர வாக்கியத்தை கடவுள் கொடுக்க போகிறார். அதுவும் 6ல் ராகு வந்ததுலேருந்துங்க மனப்பதட்டம் அதிகமாக இருந்தது. ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ட்ரௌமா, ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமும் கன்னிராசியை ஆட்கொண்டுடுச்சு. நான் அவ்வளோ தெளிவான ஆள் தெரியுமா, நான் எத்தனை பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ண தெரியுமா, நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா, இப்படி சொல்லி தான் இந்த கடந்த நாட்கள்லாம் போயிருக்கும். நமக்காடா இந்த நிலைமை அப்படின்லாம் தூங்கி இருக்க மாட்டாங்க. பல பேர் தூக்கத்தை தொலைத்த கன்னிராசிக்காரர்கள் உண்டு. அப்போ அந்த கவலைகள் தீரும். ரொம்ப முக்கியமாக 10வது இடத்துல குரு வந்ததுலேருந்து லாஸ்ட் ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலையில் நிறைய பிரச்சனை. வேலையை விட்டு போயிடலான்னு நிறைய கன்னிராசி நினச்சிருக்கோம். வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு நிறைய கன்னிராசி சொல்லியிருக்கோம். ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து ஓடா தேஞ்சு போகணுன்னு சொல்லி பல கன்னிராசி சொல்லியிருக்கோம். சிலது சம்பளத்துக்கே பத்தலைங்க, கௌரவத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு புலம்பின கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் பல பேர் இருந்திருப்பீங்க. பட் அந்த கவலைகள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தீரப்போகிறது. குறிப்பாக ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்க. நான் கடன் வாங்கினதெல்லாம் அடைச்சிட்டு இனிமேல் எனக்காக வாழ போகிறேன்ப்பா அப்படின்னு வாழ்வாங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கும். சுபகாரியங்கள்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கன்னிராசிக்காரர்கள் தாராளமாக செய்யுங்க. இதை தான் பண்ணணும்னு இல்லை. கல்யாணம் பண்ணுங்க, வீடு கட்டுங்க, காது குத்துங்க, வேற எது வேணாலும் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்க. நல்லது உங்கள் வாழ்க்கைக்கு எதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யலாம். ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம் கன்னிக்கு இப்போ என்ன இருக்குன்னா, 12ல் கேது இருக்கிறது. ஞானத்தை கடவுள் கொடுப்பார். இறைவனோடு பேசக்கூடிய ஆற்றல் உண்டு. கன்னிராசிக்காரர்கள் நினைச்சா கடவுள்கிட்ட இந்த டைமில் பேச முடியுங்க. ஏன்னா 12ல் எப்பொழுதெல்லாம் கேது வருகிறதோ ஞான மோட்சக்காரகன் 12ஆம் இடமான மோட்சஸ்தானத்தில் வரும்போது ஒரு ஜாதகனுக்கு தெய்வத்தோடு ஒன்றக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ இப்போ என்னென்னா, குரு பலன் இருக்கிற நேரத்துக்கு இந்த 12ல் கேது இருக்குங்கால் நீங்கள் வழிபடக்கூடிய அத்தனை வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் வெற்றி அடையும்.
ஸோ நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இது வந்து யூனிவர்சல் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் லைஃபு, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடும் நம்ம பேசுகிறோம்ல. எத்தனை பேத்துக்கு அப்படி நடக்குது? அப்போ ஏன் அது நடக்கலை அப்படின்னா, இந்த குரு பலனோடு சேர்ந்த இந்த கேதுவினுடைய சூட்சுமங்களும் ஒற்றுமையாக இருக்கும் கால் உங்களுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகள் அத்தனையும் இந்த பிரபஞ்சத்தோடு ரொம்ப எளிமையாக கலந்து, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வெள்ளை பேப்பரில் தீக்குச்சியை கொளுத்தி போட்டாலும் எரியும். அதே வெள்ளை பேப்பர் மேலே கற்பூரத்தை தடவி தீக்குச்சி போட்டால் எப்படி பற்றிக்கும்? வேகமாக உடனே பற்றிக்கும். அந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகளும் எண்ணங்களும் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான தொடக்கத்தை இந்த குரு கொடுக்க காத்திருக்கார். இதை தயவு செஞ்சு நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றது என்னுடைய ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள். சூப்பர் சூப்பர். அதாவது வந்து எல்லா விஷயங்களையும் கடந்து ஒரு புது துவக்கமாக கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்களை குரு பகவான் கொடுக்க காத்துட்ருக்காருன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இந்த டைமில் கன்னிராசி இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் உடலை பார்த்து கொள்வது நல்லது. எலும்பு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, 7ல் சனி இருந்து நேரடியாக ராசியை பார்க்கறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன மனப்பதட்டம், மனக்குழப்பம், மன தடுமாற்றங்கள் ஏற்படும். அப்போ உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்களில் கொஞ்சம் இவர்கள் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். 7ல் சனி இருக்கிறதுனால இதை மறைக்கணுன்ற அவசியம் இல்லை. தவறான தொடர்பு பழக்க வழக்கங்களை சனி ஏற்படுத்துவார். அன்வான்டான ரிலேஷன்ஷிப் வரும், இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் வரும். ஏற்கனவே இப்போ 4 வருஷம் முன்னாடி பேசிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா திரும்பி வந்து சேருவாங்க, திரும்ப பேசுகிறதுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அல்லது ஃபேமிலி லைஃப்லேயே இருந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு 2 பேர் குறுக்கில் வருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இது சனியோட வேலை. 7ல் இருந்துச்சுன்னா இது பண்ணும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக 3வது நபர்களை குடும்பத்துக்குள்ளே மூக்க நுழைக்க விடாமல் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா வர சிக்கல்கள்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஓகே, எப்போவுமே வந்து பக்கத்து வீட்டு பேச்சு அடுத்தவங்க பேச்சுன்னு கேட்டாலே அந்த குடும்பம் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சூப்பர் சார். ஸோ கன்னிராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால, 12ல் கேது இருக்கிறதுனால துர்க்கை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் துர்க்கை கோவில் அல்லது காளி கோவில், அம்பாள் கோயில் இருந்துச்சுன்னா 4 ராகு கால வேளையில் போயிட்டு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனதார அந்த அம்மனுக்கு ஒரு சூடம் ஏற்றி வழிபட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளும் சத்துருக்களும் தொல்லைகளும் விலகும். வாழ்க்கை நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உடல் பக்குவப்படும், மனம் பக்குவப்படும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய சாதகத்தை தரக்கூடிய அடிப்படையில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். நினைத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னா துர்க்கை தாயாரை வந்து இறுக்கமாக பற்றிக்கிட்டாலே கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு ரொம்ப அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நன்றிப்பா.